மூணாவது தரம் குடித்தார். மூன்றாவது தரம், ஒரு தரம் குடித்தால் 40 நாட்களுடைய தொழுகைகளை அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான். இது நான் சொல்றதல்ல, ஹதீஸ்ல உள்ளது. அதையும் சொல்லிக் கொள்ளணுமே சகோதரர்களே. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மூணாவது தரம் தௌபா செய்தாலும் அல்லாஹ் மன்னிப்பானாம். ஆனால் நாலாவது தரம் செய்தால் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கான ஹக்கன் அலல்லாஹி ஐயஸ்கியஹு மின் தீனத்தில் ஹபால். தீனத்துல் ஹபால் என்ற ஜூஸ குடிப்பாட்டாம அல்லாஹ் விட மாட்டானாம். கேட்டாங்க சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ், இன்னது தீனத்துல் ஹபால். தீனத்துல் ஹபால் என்றால் என்ன? சொன்னார்கள், நரகவாதிகளுடைய புண்களில் இருந்து வடியக்கூடிய சீல்களையும் சலத்தையும் அல்லாஹ் குடிப்பாட்டுவான். யாருக்கு விருப்பமோ குடிக்க சொல்லுங்கள். யாருக்கு நரக பெண்களுடைய மாதவிடாய் இரத்தத்தை குடிக்க விருப்பமோ அவனை டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொல்லுங்கள். சகோதரர்களே, ஒரு அற்ப சல்லிக்காக, பணத்துக்காக, காசுக்காக நம்முடைய வாலிப சமுதாயத்தை நாசமாக்குறானே, எவ்வளவு பெரிய பாவம் இது! எவ்வளவு பெரிய சமூக சீர்கேடு இது! எவ்வளவு பெரிய ஹராம் இது! ஆகையால் நீங்க எந்த பெரிய கவுன்சிலரை கொண்டு வந்தாலும், யாரை கொண்டு வந்தாலும், என்ன விஷயங்கள் செய்தாலும், என்று வரைக்கும் அல்லாஹ்வுடைய பயம் அவனுடைய கல்புக்குள் வரவில்லையோ அது வரைக்கும் அவன் திருந்த மாட்டான். நீங்க 10 வருஷம் போய் ஜெயில ஓட்டுட்டு 11வது வருஷம் வெளியெடுத்தாலும் வந்து குடிப்பான். அவனை திருத்துவதற்குரிய உண்மையான முறை என்ன தெரியுமா? பள்ளிவாசலுக்கு கொண்டாங்க, உலமாக்கள்கிட்ட கொண்டு வாங்க, அல்லாஹ்வுடைய பயத்தை கொடுங்க, அல்லாஹ்வுடைய அச்சத்தை கொடுங்க, ஹராம் ஹலால விளங்கப்படுத்துங்க. அல்லாஹ் நாடினால் அவன் திருந்தலாம். ஆகையால் சகோதரர்களே, சமூகத்தை பற்றி கவலைப்படுவோம். நாம் நம்மை பற்றி கவலைப்படுவோம். நாமும் நேரான வழியில் செல்லுவோம். சமூகத்தையும் நேரான வழியில் செலுத்துவோம். அல்லாஹ்வுக்கு பொருத்தமானவர்களாக மாறுவோம். பாவங்களை விடுவோம், ஹராம்களை விடுவோம், ஹலாலான வாழ்க்கையை வாழுவோம். அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக மாறுவோம். நாம் மௌத்தாகும் போது சிரித்த முகத்தோடு மௌத்தாக வேண்டும். இதுதான் நோக்கம்.